ஓ கைஸ் ஹாய். உங்களுக்கு டைரி ஆஃப் ஒலிம்பிக்னு ஒன்று பற்றி தெரியும். அது நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வெயிட்டே போகும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ புக் வச்சுருக்கோங்க. ஓகே, என்னோடய கலெக்ஷனை உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு டைரி ஆஃப் ஒலிம்பிக்கு மேனுவல் புக். இது நான் ஃபஸ்ட்டு இதில் காட்டுறேன். இவன் தான் கிரெக் கெஃப்லி, இவன் தான் ராட்ரிக், இவன் தான் ஃப்ரெட்லி, இவன் தான் மானி. அடுத்து இவன் தான் ராட்ரிக். அடுத்து இவன் தான் கிரெகோர் அம்மா, இவன் தான் கிரெகோர் அப்பா. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்ம வாங்கலை, இதுதான் செகண்டு. பார்த்துக்கோங்க. டைரி ஆஃப் மிக்கிட் ராட்ரிக் ரூல்ஸ். தேர்டும் நான் வாங்கலை, அது பேர் வந்து டைரி ஆஃப் மிக்கிட் த லாஸ்ட் ட்ரா. ஓகே, நெக்ஸ்ட்டு புக்கு டார்க் டேஸ். இதுதான் அதுக்கப்புறம். இது வந்து கிரெகோர் சம்மர் ஹாலிடேஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை பாருங்க, இதான் ஃபஸ்ட்டு புக்கு, இதுதான் செகண்ட் புக்கு, இதுதான் தேர்ட் புக்கு. இந்த சிக்ஸ்த் புக்கில் இது சில கண்ட்ரிஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அது இருக்க சாப்டர் இல்லை. அது வந்து ஜெஃப் கென்னி தான் மேக் பண்ணார். ஆனால் அது த விம்பி கிட் மூவி டைரி. அடுத்து தான் ஃபோர்த்து அக்லி ட்ரூத். அடுத்து தான் டூ இட் யுவர்செல்ஃப் புக். இதில் நாமளே ஓனாக பண்ணணும். ரெண்டு வச்சுருக்கோம். பாருங்க நாமளே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு ஸ்டோரி காட்டுறேன். பாருங்க, அன்ஃபினிஷ்ட் காமிக்ஸ்னு போட்டிருக்கா. மை நேம் இஸ் யூஜின். நான் ஃபினிஷ் பண்ணுறது மட்டும் காட்டுறேன், ஏன்னா இன்னும் 7 சைன்ஸ் பார்த்துக்கோங்க.